ஜெய் சாய்ராம். இது நமது வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து அநேக அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நம்முடைய யூடியூப் வழியாக உலகெங்கிலும் இருக்கிற சாயி பக்தர்கள் தரிசிக்கும் விதமாக இந்த தகவலை பரிமாறிக்கொள்கிறோம். இது வழித்துணை பாபா என்கிற அழகான வழியிலே அமர்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய திருவுருவம். இதை பார்த்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதை கும்பிட்டு விட்டு தான் இந்த வழியாக செல்லுகிற நெடுந்தூரம் செல்லுகிற ஒவ்வொரு பயணியும் ஒவ்வொரு ஓட்டுநர்களும் தங்களுடைய பிரயாணம் வெற்றிகரமாக நிறைவேற வேண்டுமென்றும் தாங்கள் பாதுகாப்பாக சென்று பாதுகாப்பாக அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு நல்ல விதமாக வர வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தித்துக் கொள்கிற பாபாவாகும். இந்த பாபா மிகவும் பிரசித்தி பெற்ற பாபா. அதுபோல் பாருங்கள், வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் என்கின்ற அழகிய பெரிய ஒரு பதாகை இருக்கிறது. பாபாவின் அதிசய பிரார்த்தனை என்றும் இதுவும் என்னுடைய துவாரகா மாயிதான் என்கின்ற ஒரு பதாகையும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் உள்ளே நாம் சென்றோமானால் ஒரு அழகிய வெல்கம் போர்டு இருக்கிறது. அதன் பிறகு உள்ளே சென்றோமானால் மிகப்பெரிய ஒரு ஷிரடி சாய்பாபாவினுடைய திருவுருவ படமும், பக்கத்திலே நம்முடைய அவதார் பாபாவினுடைய அழகிய திருவுருவமும், இந்த பக்கத்திலே அழகிய மயில் தோகையுடன் கூடிய புட்டபர்த்தி சாய்பாபாவுடைய அந்த இலச்சினையும், எல்லா மதங்களும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய ஒரு அரிய கருத்தான அந்த இலச்சினையும், அதன் கீழே பாபா அன்னதானம் செய்யக்கூடிய அவர்களுக்காக ஏழை பக்தர்களுக்காக சமையல் செய்யக்கூடிய அந்த அழகிய ஒரு படமும், அதன் பிறகு ஒரு டயஸ் பாபா ஒரு சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகிய தோற்றத்தை இங்கே நாம் காணலாம். இந்த தரிசனம் பாபா தரிசனம், பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம். வண்டலூர் வாருங்கள், வலியெல்லாம் மறப்பீர்கள் என்று நாம் ஸ்லோகத்தை சொல்லுகிறோம். அந்த வகையிலே நம்முடைய பாபா இங்கே அமர்ந்து கொண்டு அருளாட்சி செய்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இங்கு வாருங்கள், நம்முடைய பாபாவினுடைய அழகிய தோற்றமானது இந்த வழியாக செல்லுகிற ஒவ்வொரு பிரயாணிகளையும் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு அளவிலே, நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அளவிலே அந்த தோற்றம் இருக்கிறது. இந்த பாபாவை வணங்கிவிட்டுத்தான் மேலே இருக்கிற மூலஸ்தானத்திற்கு அனைத்து அன்பர்களும் வந்து அவர்களை அழகுற அணைத்து கொள்ளும் விதமாக இருக்கிற அந்த பாபாவை தரிசிக்கிறார்கள். நாமும் இப்பொழுது மேலே செல்லுவோம். நம்முடைய வண்டலூர் பாபாவினுடைய இந்த திருத்தலத்திற்கு செல்லுகின்ற வழியிலே இங்கே நம்முடைய மனதை சுத்தப்படுத்த போகிறோம். நம்முடைய கால்களையும் இங்கு சுத்தப்படுத்தலாம். அதுபோல் இந்த அழகிய படியின் மீது நாம் ஏறி செல்கிறோம். செல்லுகின்ற பொழுதே பாருங்கள், வா குழந்தாய், வா வா என் குழந்தாய், நீ என்னை நோக்கி ஓரடி வந்தால் நான் உன்னை நோக்கி 100 அடி வருவேன். வழித்துணை பாபா வண்டலூர் என்று அழகிய ஒரு திருவுருவ படத்தை இங்கே நாம் காண்கிறோம். அதுபோலவே நாம் திரும்பி தரிசனம் செய்துவிட்டு, இந்த படியாக மேலே ஏறி தரிசனம் செய்துவிட்டு மறுபடியும் நாம் திரும்பி வரும்பொழுது பாருங்கள், இங்கு ஒரு அழகான ஒரு பதாகை இருக்கிறது. இதில் பாபாவினுடைய அழகிய மயில் தொகையுடன் கூடிய ஒரு உருவமும், சிவபெருமானுடைய உருவமும், பீஸ், ஹெல்த், ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஹாப்பினஸ் ஆர் மை பிளெஸிங்ஸ் ஃபார் யூ அப்படின்னு போட்டுவிட்டு, அதன் கீழே தமிழில், நீயோ ஒரு நிமிடம் துணிவு பெற்று உயிரை விட நினைக்கிறாய், நானோ உனக்கு ஒவ்வொரு நிமிடமும் துணிவு கொடுத்து உலகை ஆள வைக்கிறேன் என்கின்ற அழகிய ஒரு வாசகத்தை நாம் காண்கிறோம். அதன் பிறகு அப்படியே மேலே ஏறி போகிறோம். மேலே ஏறி படியின் மேலே ஏறி செல்லுகின்ற பொழுது நம்முடைய பாபாவினுடைய இந்த ஆலயத்திற்கு முதல் மாடியில் இருக்கிற இந்த அழகிய ஆலயத்திற்கு இங்கே பாருங்கள்,
இந்த கூட்டு ஆலயம் என்று சொல்வதில்லை, கூட்டு பிரார்த்தனை கோபுரம் என்று தான் இவர்கள் சொல்லுகிறார்கள். வந்தவுடனே உள்ளே செல்லும் வழியிலே நம்முடைய விநாயகரை பார்க்கிறோம். இந்த விநாயகருக்கு வரசித்தி விநாயகர் என்று பெயர். வரத்தை அள்ளி கொடுப்பதனாலும் ஒவ்வொரு வரமும் சித்தி பெற்று விடுவதனாலும் இவருக்கு வரசித்தி விநாயகர் என்கின்ற பெயர் நிலைக்கிறது. அதன் பக்கத்திலே அழகிய பாபா அமர்ந்திருக்கிறார். பாபாவும் பிள்ளையாரும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஜெய் சாய்ராம். இப்பொழுது நாம் உள்ளே செல்லலாம். அழகிய இந்த காரிடார் என்று சொல்லக்கூடிய இந்த நடைபாதையிலே மரத்தாலான ஒரு அழகிய ஒரு பலகைகளை வைத்து அமைத்திருக்கப்படுகிறது. இங்கே நாம் இடதுகை பக்கம் திரும்புகிறோம். அழகிய ஒரு விநாயகர் சிலை. இந்த விநாயகருக்கு கடன் தீர்த்த கணபதி என்கின்ற பெயர் நிலைக்கிறது. கடன் தீர்த்த கணபதி என்று சொன்னால் கடனோடு வருகிற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அதை தீர்த்து வைத்து அவருடைய கண்ணீரை துடைத்து அனுப்பும் விதமாக நம்முடைய விநாயகர் இருக்கிறார்கள். அதன் பிறகு இங்கே பாருங்கள், அழகிய ஆஞ்சநேயர், ஆரோக்கிய ஆஞ்சநேயர். நம்முடைய ஆஞ்சநேயருக்கு அழகிய ஆஞ்சநேயர், ஆரோக்கிய ஆஞ்சநேயர் என்று பெயர். அஞ்சனை புத்திரனை நாம் வணங்கிவிட்டு, விநாயகரை வணங்கிவிட்டு, நம்முடைய ஆஞ்சநேயரையும் வணங்கிவிட்டு, ஆஞ்சநேயர் எங்கே இருக்கிறாரோ அங்கே ராமர் இருப்பார் என்று சொல்வார்கள். அதுபோல ராமர் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக பாபாவும் இருக்கிறார். இங்கே அழகிய தரையை அமைக்கப்பட்டிருக்கிறது. கிரானைட் தரை என்று சொல்வார்களே, அந்த தரை போட்டு மிகவும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் இங்கே இந்த டைல்ஸ்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாபாவை தரிசிக்கக்கூடிய இந்த வரிசை கியூவை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு யாருமே இல்லாத நேரத்தில் எடுத்தால்தான் நாம் அமைதியாக நம்முடைய பாபாவை வெளிநாடுகள் இருந்தாலும் எங்கிருந்தாலும் கோவிலுக்கு வராமலேயே நம்முடைய பக்தர்கள் அதை கண்ணுற தரிசிக்க இயலும் என்கின்ற ஒரு கருத்தினால் நாம் இதை இங்கே பதிவிடுகிறோம். இங்கே பாருங்கள். இப்போ ஜெய் சாராம், லைட் ஆஃப் பண்ணுங்களேன். கிளார் அடிக்குது, ரொம்ப கிளார் அடிக்குது. இங்கே வந்து தரிசனம் செய்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இந்த பாதம் திருப்பாதத்தை அனைவரும் தரிசிக்கிறார்கள். இதை தரிசித்து விட்டு இந்த சாய்பாபாவுடைய சமாதி இங்கு அழகுட அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமாதி மிகவும் புனிதமானது, அனைவருக்கும் அறிந்த ஒன்று, அனைவரும் அறிந்த ஒன்று. இது உலகெங்கிலும் இருக்கிற சாய்நாதருடைய பக்தர்கள் அனைவருமே இங்கே வந்து தரிசிக்கிறார்கள், இதை கேள்விப்படுகிறார்கள், இதை பார்த்து அதிசயிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இதில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் மிகவும் புனிதமாகவும் மிகவும் மதிப்பு அதிகமான, அதாவது அருள் ஒளியோடு திகழ்கிறதுனாலே இங்கே வந்து அனைவரும் இதை தரிசிக்கிறார்கள். இந்த சமாதியிலே பக்தர்கள் அனைவருமே இங்கு காது வைத்து கேட்டோமானால் அவருடைய பாபாவினுடைய இதய துடிப்பை அனைவரும் உணர்கிறார்கள் என்பது நிச்சயம். இதில் போட்டிருக்கிற ஒவ்வொரு பொருளும் இங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது. உலகிலேயே மிகவும் அரிதான இந்த புனிதமான வழித்துணை பாபாவின் மகா சமாதியானது ஸ்ரீ மன்மத வருடம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி 17/9/2016 வியாழக்கிழமை பெரியோர்களால் யாகம் செய்யப்பட்டு ஸ்ரீ சாய் பாபாவின் பஞ்சலோக சிலையுடன் மும்மத வேத நூல்களான விவிலியம், அதாவது பைபிள், பகவத்கீதை, குரான் மற்றும் அனைத்து தெய்வங்களின் எந்திரங்கள், ஸ்ரீசக்கரம், நவதானியங்கள், நவரத்னங்கள், பாபாவின் அருட்பிரசாதமான உதியுடன் சாய் பக்தர்களின் கரங்களாலே எழுதப்பட்ட ஜெய் சாய்ராம் மந்திரங்கள் பதிக்கப்பட்டு கண்ணீர் விட்ட பக்தர்கள் இந்த சமாதியை தொட்டவுடன் பக்தர்களின் கண்ணீர் தானாமல் போகும் விதமாக சக்தியோடும் அருள் ஒளியோடும் திகழ்கிறது என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி எழுதப்பட்டிருக்கிற இந்த சாய்நாதருடைய இந்த சமாதியை கடந்து நாம் சென்றோமானால் நம்முடைய பாபா சிம்மாசனத்திலே வீற்றுக்கொண்டு அருளாட்சி செய்கின்ற விதமாக மிகப்பெரிய ராஜாவைப் போல, சக்கரவர்த்தியைப் போல அமர்ந்து கொண்டு நம்முடைய
கண்களுக்கு விருந்தாகவும் நம்முடைய இதயத்திற்கு இதமாகவும் இந்த சாய்நாதருடைய தரிசனத்தை நாம் காண்கிறோம். அவருடைய இந்த திருமுகமானது மிகவும் அழகாக, மிகவும் துல்லியமாக, அவருடைய இதழ்கள் சிரிக்கின்ற விதமாக இருப்பதை நாம் காண்கிறோம். அழுது கொண்டு வருகிற ஒவ்வொரு பக்தருடைய கண்ணீரையும் துடைத்து அவர்களை சிரிக்க வைத்து அனுப்பும் விதமாக இருப்பதனாலே நம்முடைய பாபா ஒவ்வொரு பக்தர்களும் வெளிநாடு சென்றாலும் சரி, வெளியூருக்கு சென்றாலும் சரி, தனக்கு தன்னுடைய மகனுடைய திருமணத்திற்காக மருமகளை பார்ப்பதற்காகவும், மகனுக்காக மகளுக்காக ஜோடியை தேடுவதற்காக நாம் சென்றாலும், எந்த நேரத்திலும் வேலை தேடுவதற்கு சென்றாலும், எங்கு சென்றாலும் நாம் வழியிலும் வாழ்விலும் நீயே துணையாக வருவாய் என்கின்ற வகையிலே நம்முடைய வழித்துணை பாபாவை நினைத்து கொண்டு ஒரு நிமிடம் அவரை தியானித்து விட்டு சென்றோமானால் கண்டிப்பாக அந்த பெண்ணோ அந்த மாப்பிள்ளையோ நமக்கு கிடைக்கப்பெற்று அந்த திருமணம் இனிதே நடந்தேறுகிறது என்பது நிச்சயம். அந்த வகையிலே நம்முடைய வழித்துணை பாபா அனைவருக்கும் வாழ்விலும் துணையாக இருக்கிறார் என்பது நிச்சயம். இங்கே பாருங்கள் அவருடைய அழகிய தோற்றத்தை. பாபா தரிசனம் பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம், வண்டலூர் வாருங்கள் வலியெல்லாம் மறப்பீர்கள். இங்கே எழுதி போடுகிற ஒவ்வொரு பிரார்த்தனையும் வெற்றிகரமாக நிறைவேறுகிறது என்கிற ஒரு நல்ல ஒரு செய்தியை நாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் கூட இங்கு வருகிற அனைத்து பக்தர்களும் சொல்லுகிறார்கள், உணர்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இங்கே இருக்கிற பிரார்த்தனை பெட்டியை நாம் பார்ப்போம். அந்த பிரார்த்தனை பெட்டியானது மிகவும் சிறியதாக இருந்தது. ஆரம்பத்திலே ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஒரு 3/4 அடிக்கு 6 இன்ச்சு என்று சொல்லக்கூடிய அளவில் இருந்த அந்த பிரார்த்தனை பொட்டியானது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உருவாக்கப்பட்டு அந்த பிரார்த்தனை பெட்டி பாருங்கள் கிட்டத்தட்ட 3 அடி இருக்கிறது. 1 அடி அகலமும் 3 அடி அகலமும் உயரம் 3 அடியும் இருக்கிற இந்த பெட்டியில் எழுதி போடுகிற உங்கள் கோரிக்கை நிறைவேற்றும் பிரார்த்தனை பெட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 3/4 அளவுக்கு நிறைந்து விட்டது. இன்னும் இது பற்றாமல் ஏற்கனவே இருந்த பழைய பெட்டியும் கூட நிரம்பி இருக்கிறதை நாம் காணலாம். இங்கே பாருங்கள், அனைத்து பெட்டியும் நிரப்பப்பட்டு முழுக்க இருக்கிறது. நாளைக்கு திறந்து வியாழக்கிழமை பாபாவினுடைய பாதங்களிலே இது படிக்கப்பட்டு மக்கள் நிம்மதியாக இருக்கும் வகையிலே நாம் இதை பிரார்த்தனை, கூட்டு பிரார்த்தனை, நாம் மட்டுமல்ல நம்மையும் நம்மை சார்ந்த அநேக சாயி பக்தர்களாக இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சேர்ந்து பிரார்த்தனை செய்கிறோம். நீங்களும் கூட இந்த பிரார்த்தனையிலே கலந்து கொள்ளலாம். ஆத்மார்த்தமாக நம்பிக்கையாக நம்முடைய பிரார்த்தனைகளும் நம்முடைய நண்பர்களான உறவினர்களான சாயி பக்தர்களுடைய அனைத்து பிரார்த்தனைகளும் வெற்றிகரமாக நிறைவேற வேண்டுமென்று ஒரு நிமிடம் சாய்நாதரிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்தோமானால் நம்முடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் சத்தியமாக நிறைவேறும் என்று நம்புகிறோம். நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கைதான் நம்முடைய இந்து மதத்தினுடைய கொள்கை. இந்து மதம் மட்டுமல்ல, எல்லா மதமுமே நம்பி செய்யுங்கள், நம்பிக்கையாக இருங்கள், நல்லதே நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். அந்த வகையிலே நம்முடைய எல்லா மதத்தினுடைய எல்லா தெய்வத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே கண்டிப்பாக பிரார்த்தனைகள் வெற்றிகரமாக நிறைவேறுகிறது. எனவே நீங்களும் கூட உங்களுடைய பிரார்த்தனைகளை நாம் இப்பொழுது புதியதாக நம்மால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற சாய் பக்தர்கள் அனைவருமே இணைந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டு பிரார்த்தனை குழுவாக இருக்கிற, அதாவது பாபா பிரேயர் என்கின்ற இந்த பிரார்த்தனை செயலியை உங்களுடைய ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் மொபைலும் நீங்கள் அதை டவுன்லோடு செய்து கொண்டு உங்களுக்கு எந்தெந்த பிரார்த்தனைகள் எந்தெந்த நேரத்தில் தேவைப்படுகிறதோ அந்தந்த பிரார்த்தனைகளை சாய்நாதத்திலே
சமர்ப்பித்து சாயாமல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.